கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆறுதல் கொடுத்தது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு எந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்க எல்லாருக்கும் நல்லா புரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 51வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முதல் வார்த்தை. ஆனாலும் அந்த வார்த்தை முழுவதையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல நீங்க நல்ல ஒரு விசுவாசத்துக்குள்ள வரணும். இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற அத்தனையும் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற கர்த்தருடைய ஆவியாளர் என்னோடு பேசுகிறார் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நினைவுக்குள்ள நீங்க வரணும். அப்பதான் அது கிரியை செய்யும். இல்லைன்னா நான் சொல்றது அர்த்தமே எனக்கே தெரிஞ்சு வந்தது. நிறைய பேருக்கு ஒரு அவிசுவாசம். இந்த மாதிரி எவ்வளோ பிரசங்கம் கேட்டேன், என்னவா ஒன்னா அப்படி நடக்கலன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலே கர்த்தர் என்னோடு கூட சொல்லுகிற காரியம், அத்தனை ஜாதிகள் இனங்கள் கோத்திரங்கள் இருந்தும் கர்த்தர் இந்த ஒரே சந்ததியை தெரிந்து கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபின் மூலமாக அந்த 12 கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு கர்த்தர் வெளிநடத்த காரணம், எவ்வளவு ஜனங்க ஆயிரமா லட்சமா இருந்தாங்களே, ஆனா இந்த ஒரு ஜனத்தின் மேல மாத்திரம் கர்த்தருடைய பார்வை பட காரணம் என்ன? கர்த்தர் அவ்வளவு மகிமை செய்ய காரணம் என்ன? அற்புதங்கள் செய்ய காரணம் என்ன? எத்தனையோ இடத்துல அவங்களை விட்டு கொடுக்காததுக்கு காரணம் என்ன? எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் மறுபடியும் என் ஜனங்கள் என்று சொல்ல காரணம் என்ன? அதே போலதான் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்ற என்கிட்ட அடிக்கடி சொல்ற உன் ஜனங்களோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் விட்ட தெளிவுமா பல தடவை பேசியிருக்கிறார். எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சிறு மந்தையோடு இருக்கிறார். இந்த சின்ன சபையில கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் நடந்து வருகிறார். அத்தனை ஜனங்கள் இருந்தாலும் விசேஷமா இவங்களை நடத்துகிறார். அவருடைய பார்வை உங்க மேல இருக்கிறது. பல தடவை உணர்ந்து இருக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. பல தடவை கேட்டு இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னது வசனத்தின் மூலமா உணர்த்தி இருக்கிறார். விசுவாசிங்க. நிறைய பேரு விசுவாசத்துக்குள்ளேயே இல்லை, சரியான ஒரு விசுவாசம் இல்லை. எது சொன்னாலும் கண்ணம் மூடின்னு கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களா கர்த்தர் சொல்லுகிற காரியம். அந்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை. சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் என்பது இந்திய ஆனந்தம். உலகத்தின்படி தாவீதினுடைய பட்டணமாய் சீயோன் இருந்தது. அதை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய பிரகாரம் சீயோன் மேல இருக்கிறது. பூமிக்குரிய சீயோன் நம்மதான் சபை. சீயோனுக்கு ஆறுதல் செய்தார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து. யாரு அவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து. பாழா போனது இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, தூக்கி போட்டது இனி நடக்கவே நடக்காது. செல்வெல்லாம் எல்லாம் தேர்த்துவார், செல்வெல்வார். ஒரு வாட்டி என் வண்டி ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ எட்டுமே கொடுத்தேன் சார். அப்போ ஒரு புது வண்டி வராது. அப்பா எப்படியாவது கொஞ்சம் ஒப்பேற்றி கொடு, கொஞ்ச நாள் ஓட்டணும், ரெடி பண்ணி கொடுப்பான்னு சொல்லி எட்டு கொடுத்து ரெடி பண்ணி ஓட்டினேன். அது ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல மெக்கானிக் சொல்லிட்டா வீல் போட்டு இதுக்கு மேல தேவையாதுன்ட்டு நம்ம பக்கத்துலயே பாருங்க. அவருக்கு தெரிய விஷயம் எல்லாமே. கரெக்டாக ஊழிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய ஒரு மெக்கானிக். ஆனால நான் சொன்னேன், எப்படியாவது கொஞ்சம் உற்பத்தி கொடு, கொஞ்சமாவது ரெடி பண்ணி கொடுப்பா, கொஞ்சம் ஓட்டணும், கொஞ்சம் வழி இல்லை, இப்ப வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து நம்ம ஓடுறாங்க.
இன்னும் 2 நாள் வச்சுக்கோ, இன்னும் 1 நாள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. எந்த காரியங்கள் எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து அதை வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அது வனாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்பதான் உள்ளத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். தற்போது சொல்றோம். போன வாரங்களுடைய செய்தியை கொஞ்சம் பார்த்தோம். நேரம் இல்லாதபடியால சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த வாரம், ஏன்னா இந்த கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை கர்த்தர் சொல்லிருக்கிறார். என் ஜனங்கள் எங்கேயோ ஒரு நெருடல் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து கொண்டதால அவங்க இருதயம் பாதிக்கப்பட்டுதான் கொண்டிருக்கு. எத்தனைதான் நான் என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் அவங்க இருதயத்துல ஒரு பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் அவங்களை ஆறுதல்படுத்துவேன். எல்லாம் இருக்கு, சுத்தி ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு எல்லாம் உதவி செய்ய இருக்கிறாங்க, ஆதரிக்க ஆள் இருக்கு, சாப்பாட்டுக்கு பணம் இருக்கு, சாப்பிடுற எல்லாம் இருந்து கூட ஒரு சில நேரத்துல இருதயத்துல இனம் புரியாத ஒரு சோகம், ஏதோ ஒரு காரியம் நம்மை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறது. தனித்தனியா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா என்கிட்ட சொல்ற காரியம் எந்த ஒரு பாரம் என் ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறது. அவங்க ஏதாவது தனிமையில இருக்கும் பொழுதோ இல்ல எங்கேயோ எதிர்பார்க்கும் போது அந்த நினைவு வரும் பொழுதெல்லாம் அவங்க தாக்கப்படுகிறாங்க. அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் அவங்க உடைக்கப்படுறாங்க. அந்த நினைவு வரும் பொழுதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரமா போய் எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்துடுறாங்க. என் ஜனங்களை அந்த காரியத்திலிருந்து நான் வெளியே தூக்கி கொண்டு வருவேன். அந்த உள்ள ஆழத்தில் உன்னை பாதித்துக் கொண்டு வைக்கிற, பல வருஷமாக உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வைக்கிற, உன் வாழ்க்கையிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் சந்தோஷங்கள் வந்தாலும் டக்குனு அந்த ஒரு காரியம் உன் கண்ணீரை உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அதை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஒரு சில நேரத்தில் நான் கடந்த அந்த பாதையில யோசிப்பேன், ஐயோ இந்த வாழ்க்கையில எத்தனை அவமானம், எத்தனையோ நாட்கள் ஒன்று இல்லை. இதெல்லாம் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஒரு சிலர் இப்படி நினைச்சு வருத்தப்படுவது உண்டு. உங்களுக்கெல்லாம் நம்ம இப்படி கேவலமா நின்று இருக்கிறோமே, இன்னைக்கு நல்லா இருந்தாலும் அந்த நினைப்பு இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி ஆசீர்வாதமாக வைப்பார். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல், என் ஜனங்களை நான் ஆற்றி தேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஆகட்டும். என்னதான் கர்த்தர் எல்லாம் செஞ்சாலும் சந்தோஷமா முன்னோட வாழ்க்கையில பெட்டர் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாலும் இருதயத்துக்கு ஒரு ஓரத்துல ஒரு சின்ன காரியம் உன்னை உட்கார வைத்துக் கொள்ள, எப்படி ஒரு தூசி உட்கார வச்சிருந்தோ இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு சின்ன தூசி தான் அது உட்கார வச்சு. வண்டி நல்ல வண்டி தான், நல்லா ஓடிட்டு இருந்தது. திடீர்னு ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்டே ஆகலாம். உதைக்கிறேன் இங்க இருந்து மெக்கானிக் வரைக்கும் மாறு வலிக்க தள்ளி பெட்ரோல் பார்த்தா பெட்ரோல் இருக்கு. வேற என்ன ப்ராப்ளம் பார்க்கணும் ஒன்னும் தெரியல, புரியல. சரி வண்டியை தள்ளிட்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆகல. அவன் கேட்டு பார்த்தான், கட்டி பார்த்தான். உடனே என்ன பண்ணா, பிளக் ஸ்பேனரை கொண்டு வந்து பிளக்கை கழிக்கலாம். பிளக்கு கழிக்கிட்டு அப்படி பிளக்கு ஒரு ஊதுனான். ஊதிட்டு திருப்பி மாட்டினான். தட்டினா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பாருங்க, ஒரு தூசி வந்து அதான் 50,000 ரூபாய் வண்டி, பெட்ரோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மளும் வச்சு பார்த்து ஸ்டார்ட் ஆக வண்டி ஓட்ட முடியல. பார்த்தா ஒரு சின்ன துளி தூசி அந்த கிளிப்ல போய் கனெக்ட் ஆகாம மாட்டிச்சு. ஊதிட்டு அவன் போட்டு செட் பண்ணிட்டான். நான் போய் சொல்ற விஷயம் தெரிஞ்சவங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு வண்டி உற்சாகமா போகாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தூசி ஒட்டின்னு உன்னை உட்கார வைத்து உன்னை ஓட விடாம சந்தோஷமா இருக்க முடியாம மற்றவங்க கிட்ட சந்தோஷமா பேச முடியாம எங்கேயோ ஒரு மூலையில உன்னை கொண்டு போய் அடிக்கடி உட்கார வைக்கிறது. அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். என் ஜனங்களை ஜனங்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடிக்கடி எப்ப பிள்ளைகளை குறிச்சு ஒரு மனசுல கணவனை குறிச்சு, மனைவியை குறிச்சு, சொந்தக்காரர்களை குறிச்சு, வீட்டை குறிச்சு இப்படி யோசித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படின்னு தெரியல. ஒருவேளை நாம் அறிந்து போயிட்டா நாளைக்கு என் பிள்ளைங்க எப்படி இருப்பேன்னு தெரியல. இப்படி எல்லாம் யோசித்து கொண்டு நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். தேவ பிள்ளையே, அதெல்லாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உனக்கு ஆறுதலாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை எந்த காரியமா இருந்தாலும், எந்த இடத்துல நீ உடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு இன்னைக்கு கர்த்தர் அதுல ஆறுதலை கொடுக்கும். எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பயம், ஒரு சிலருக்கு கண்ணீர், ஒரு சிலருக்கு வருத்தம். ஐயோ, என்ன செய்ய போவதே தெரியலையே என்று சொல்லி இப்படியே கலங்கி கொண்டு வைத்தது. உன்னை கர்த்தர் ஆறுதல் படுத்து, உன்னை தேர்தல் படுத்தி கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. பாழான ஸ்தலங்களை எல்லாம் கர்த்தர் பேருந்துடைய செய்வாங்க. 52:9 வாசிங்க. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கிம்பீரித்து பாடுங்கள். பாழான ஸ்தலங்களே, நீங்க முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை உறுதியா பிடிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வசனம் முதல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கர்த்தர் சொல்ல, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, நீங்கெல்லாம் முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்க. ஏன்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை, அதாவது உங்களை மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ஏசாயா 40:1-2 வாசிங்க சீக்கிரமா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், பேச்சுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். இதான் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அது போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை நீ வழி தப்பி போயிருந்த, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உன் வாழ்க்கையில வந்து நின்றது, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீ வழிக்கு விழுந்துட்டு அதுல இருந்து எழுந்திருக்க முடியலன்னா கூட கர்த்தர் அதன் நிமித்தம் உன்னை உடைச்சி நொறுக்கி உருவாக்கி நிலத்தை கர்த்தர் அதனுடைய போர் முடிந்தது, அதனுடைய அக்கிரமத்துக்கு நான் சரி கட்டு விட்டேன், மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுது. மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துவேன். ஒருவேளை நீ கர்த்தருக்கு புரியவில்லாத காரியத்துல ஏதாவது உன்னை அறியாம விழுந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்ச்சியில நீ வந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. முடிஞ்சிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல கர்த்தர் சரியா அவரை வரைக்கும் விடவே மாட்டார். மறுபடியும் உடைச்சி உட்கார வைப்பார். அது சரி பண்ணும் பொழுது, சரியாகும் பொழுது மறுபடியும் அதை குளிர்க்க செய்வார். சங்கீதத்துல வாசிக்கிறல்ல, தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்டு அல்லேலூயா மறுபடியும் கொண்டு வந்து நட்டுவார். நீ கனி கொடுக்கும்படி, செழிப்பாய் மாறுபடி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அத சொல்றார் கர்த்தர், என் ஜனங்களை ஆற்றுங்கள், போற்றுங்கள். எருசலேமின் பட்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது. அல்லேலூயா.
அல்லேலூயா. உன் உள்ளத்தை உடைத்துக் கொண்டிருக்கிற போர் முடிந்தது. உன்னை ஆட்சி தேற்றுகிற தேவன் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே உன்னை ஆட்சி தேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு குடும்பத்துல, வெளியே, வேலையில, வருமானத்துல, மற்ற காரியத்துல, ஊழியத்துல இப்படி ஏதோ காரியம் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஆறுதல் இல்லாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசம் நான் என் ஜனங்களை ஆற்றி தேற்றுவேன். அது போர் முடிந்தது. அதனுடைய யுத்தம் முடிந்தது. நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆறுதலின் தேவன் இறங்கி அந்த போருக்கு முடிவு கட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சத்தியம், ஒரு நிச்சயம். ஏனென்றால் இது வேத வார்த்தை, இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஒரு போர் முடிந்தது. என் ஜனங்களை நான் ஆற்றுவேன், தேற்றுவேன். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருவேளை வழியை போயிருக்கலாம், என் ஜனங்கள் வெளியே போயிருந்தாலும், என் ஜனங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜனங்களை நான் அப்படியே விடமாட்டேன். ஒருவேளை தவறு நடந்திருக்கலாம், பரவாயில்ல. அவங்க பாவத்தில் விழுந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அப்படியே விட்டு போகிற தேவன் அல்ல. நிச்சயமாக நான் தூக்கி நிறுத்தி அவர்களை உயர்த்துவேன், அவர்களை ஆண்களை செய்வேன், அவர்களை தேர்தலை செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசனமாக சபைக்கு சொல்லுகிறேன். போர் முடிந்தது. கர்த்தர் சந்திக்கும் நாட்கள் ஆரம்பித்து விட்டது. எருசலேமை ஆற்ற ஆரம்பித்து விட்டார். எருசலேமை தேற்ற ஆரம்பித்து விட்டார். என் ஜனங்களை ஆற்றி தேற்றுங்கள். என் ஜனங்கள் சோகத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கடந்து வருகிறார்கள். என் ஜனங்களை நான் ஆற்றுவேன், என் ஜனங்களை நான் தேற்றுவேன். அதன் போர் முடிந்தது. அல்லேலூயா. அதன் போர் முடிந்தது. 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. தாய் தேற்றுவது போல தாயினுடைய அன்பு உங்களுக்கு தெரியும். அதிலும் மேலான அன்பு நம்முடைய தேவனை. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் இருந்தும் கூட அவன் உள்ள மாத்திரம் உடைக்கப்பட்டிருந்தா எதன் மேலமே நாட்டம் வரும், எதன் மேலமே நாட்டம். ஒரு சில நேரத்துல ரொம்ப அழுது இப்படி இருக்கு அந்த ஒரே கேட்டு நான் அந்த நாட்கள். அந்த நேரத்துல வீட்டுல எல்லாம் நல்லா நடந்திருக்கும், நல்ல சமையல், நல்ல சாப்பாடு வச்ச கூட எனக்கு ஏன்னா உள்ளும் பாதிக்கப்பட்டிருக்கு. பல போராட்டங்கள் வெடித்து செதறி இருக்கிறது. உள்ள அப்படியே நொறுங்கி போயிருக்கும். அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் வந்தாலும் நம்ம சரியா அவங்களோட இன்வால்வ் ஆக முடியாது. குடும்பத்துல சரியான மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா நம்முடைய உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறபடியால இததான் கர்த்தர் சொல்றார். இந்த நிலைமையை மாற்றுவேன்றார். இந்த சூழ்நிலையை மாற்றுவேன்றார். அடிக்கடி உன்னை டிஸ்டர்ப் பண்ற இந்த காரியத்தை நான் மாற்றுவேன். அடிக்கடி உள்ள உடைக்கப்படவும், நீ ஒரு மூலையில உட்காரவும், அழுது கொண்டு இருக்கவும், இந்த நிலைமையை மாற்றுவேன் தான் இந்த மாசம் கர்த்தர் வாக்கு பண்றார். சீயோனுக்கு நான் ஆறுதல் செய்ய போகிறேன். கையில எல்லாம் இருக்கு, எல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் நமக்குள்ள ஒரு சில நேரத்துல பாதிப்புகள் வந்து நம்மளை உட்கார வச்சோம். அதுல கடந்து போறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாதை. அந்த பாதை கடக்காதவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி அதனுடைய வழி தெரியாது, அதனுடைய சூழ்நிலை தெரியாது. எல்லாம் இருந்தும் ஒண்ணும் இல்லாதது போல இருக்கும் நம்மளுக்கு. ஆனா கர்த்தர் ஆறுதல் பெற்றா எதுவுமே இல்லைனாலும் எல்லாம் இருக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மன வலியை கர்த்தர் மாற்றுவார்கள் தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற, ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்க, இருதயத்தை பார்க்கிற ஒரே தேவன் கர்த்தர் தான். நாம சொல்லுறேன். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற ஒரே தேவன். ஒரு தடவை
எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு இடத்துல ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ணோம். ஆரம்பத்துல போனப்போ அந்த சிஸ்டர் எங்களை ரொம்ப வரவேற்று எல்லாம் கொடுத்து சந்தோஷமா உட்கார வச்சு பேசி, அப்புறம் நான் வந்துட்டேன். அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப அப்படியே முகமே சிரிச்ச முகம். பிரசங்க நேரம் வந்தது, எங்கெல்லாம் மைக்கு கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். பேச 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 அந்த ஸ்திரீ ஒட்டஞ்சி கதறி கதறி அழுது. பிரசங்கம் முடிஞ்சு கூட ஆரம்பத்துல என்னால கண்டுபிடிக்கல. சபையில எல்லாம் உற்சாகமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சிரிச்சுட்டு சிரிச்ச முகத்தோடு அப்படியே அபிஷேகத்துல நிரம்பி ரொம்ப இதுவா இருக்காங்க. ஆனா இருதயத்துல இருக்கிறத யாரும் பார்க்க முடியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், சிரிச்ச முகத்தை பார்ப்பான். ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல இருதயத்துல அழுகிறத எந்த மனுஷன் பார்க்க முடியும்? கர்த்தர் மாத்திரமே பார்க்க முடியும். அல்லேலூயா. இருதயத்துல ஒவ்வொரு நாளும் குமிங்கி குமிங்கி குமுறி குமுறி அழுகிறதை என் தேவன் மாத்திரமே அந்த கண்ணீரை கண்டு குறைக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே ஆறுதல் படுத்த முடியும். போன சொன்னாங்க, தொட்டுக்கு போனோம், சொல்லி எழுந்துட்டாரு. நான் போய் என்ன சொல்றது சொல்ல முடியும். அப்பதான் நான் இந்த பாட்டை பாடினேன். மார்போடு பாட பாட புழுதிக்குள்ளே அழுதுட்டாரு அந்த நபர். அந்த அழுவ வந்து கண்ணீர் எல்லாம் போன உடனே சாதாரணமா மனசு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கடகடன் தன் பணியை செய்ய ஆரம்பிச்சு அடக்கானெல்லாம் முடிச்சு வந்து அதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா ஆறுதல் படுத்துகிற ஒரே தேவன் எத்தனை பற்றிய இழப்புனாலும் சரி, கொடுமையான வலிகள், வேதனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், குறைவுகள் எப்பொழுதோ நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஒரு சிலது போயிடுது, ஒரு சிலது மாறிடுது, ஒரு சிலது பாதித்து விடுகிறது நம்முடைய இருதயத்தை. நான் பிராக்டிகலா பேசுறேன். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், கர்த்தர் ஆறுதல் செய்வார். கர்த்தர் ஆறுதல் செய்வார். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், தேவனுடைய ஆலயத்தில் தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் வைத்து உன்னை தேற்றுவார். இந்த ஆலயத்தில் ஆறுதலான வார்த்தைகள் உனக்கு பெறப்பட்டு வரும். இந்த ஆலயத்தில் ஆறுதலான அபிஷேகம் இறங்கும். இந்த ஆலயத்தில் உன்னை தேற்றக்கூடிய பிரசன்னம் உன்ன மேல் இறங்கும். ஆலயத்தில் தேற்று போடுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல, தாயை போல இந்த ஆலயத்தில் இறங்குவார். ஒரு தாயை போல அனைத்தார் சேர்த்து. அந்த அரவணைப்பு இங்க மாத்திரம் நாங்க வேற எங்கேயும் கிடைக்காது. கூடவே இருந்தாலும் கிடைக்கும். எல்லாம் மனுஷமா இருக்கும், எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். உண்மையான அன்பு அந்த வயசு மாத்திரம் தான். மற்றவர்கள் எல்லாம் பாருங்க, ஏதாவது ஒன்றத்துல டிஃபன் பண்ணிவிடும், ஏதாவது ஒன்றத்துல தொடர்பு இருக்கும், ஏதாவது ஒரு தேவை நிமித்தம் இருக்கும், ஏதோ அவர் செய்வார், அதனால நம்ம இப்படி செய்யணும் இல்லை. அது மனுஷன் உலகம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கலங்கம் இல்லாத ஒரே அன்பாக ஒரு தாய் கேட்டுவது போல கற்பது. நீங்க ஒரு சிலங்களை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். கடைசியா நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கொள்ளும். 3ஆவது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாருங்க? ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. ஆறுதலின் ஒரு அடைக்கலம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பாரத்தோடு வந்தாலும் சரி, அப்படியே அந்த பாரத்தெல்லாம் இறக்கி போட்டுவார் அவர் சமூகத்துல வந்தா.
ஏன்னா அவர் ஆறுதலின் தேவன். நம்ம சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்காததாங்க, நம்முடைய வாழ்க்கையில பார்க்காததான். கர்த்தர் கூட இருக்கிறதால நம்மளை ஆட்சி பேற்றுறாருங்க. கர்த்தர் கூட இல்லாதால தாங்க இன்னைக்கு மனுஷன் தவறான முடிவு எடுத்து மறித்து போய் விடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஒரு சில விதத்துல பாடுகளை அனுமதிக்கிறார், போராட்டங்களை அனுமதிக்கிறார். காரணம் என்ன? அந்த அளவுக்கு பெருகுகிறதோ அதே அளவுக்கு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. அதான் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, விலகிடும். உங்களுக்கு தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினால் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இதோடு முடிக்கிறோம். உங்களை ஏன் இந்த பாதையில நடத்துகிறார்? நீங்க இந்த மாதிரி உடைக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலா இருக்கும்படி, கிறிஸ்துவின் அன்பை பேசும்படி கர்த்தர் உங்களை இந்த பாதையில நடத்துகிறாருங்க. ஏன் உன்னை நொறுக்க காரணம்? ஏன் உன் வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு வர காரணம்? இந்த மாதிரி நீ ஒரு ஆளுதான், பல லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆற்றி தேற்றும்படி, கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லும்படி, அவரே ஆறுதலின் தேவன் என்று சொல்லும்படி கர்த்தர் உன்னை இந்த பாதையில நடத்துகிறார். இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்காக தான் இந்த பாதை, அதற்காக தான் உங்க உள்ளத்துல உடைப்பு, உன்னிடத்துல இருக்கிற பாரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாம் மாறிடும். எதற்கு இந்த பாதை அனுமதிக்கிறார் என்றால், லட்சமான ஜனங்களுக்கு உன்னை ஆறுதலால், உன்னை தேர்தலால், கிறிஸ்துவின் சாயலால், அவருடைய பிம்பமால், அவருடைய குணாதிசயங்களால், அவரை போல உன்னை மாற, உன்னை கொண்ட அவரை பார்க்கும்போது உன்னை அவர் சாயலாக மாற்றும்படிதான் இந்த பாதையை அனுமதிக்கிறார். 10,000 ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கப்பட்டு உன்னை வெறுக்குவார். அந்த வாழ்க்கையெல்லாம் நீ கட்டி எழுப்பணும். அவங்களுக்கெல்லாம் நீ ஆறுதலா இருக்கணும். நீ பேசும்பொழுதே அவங்க ஆறுதல் அடைவாங்க. நீ பேசும்பொழுதே அவங்க கண்ணீர் எல்லாம் மாறிடும். நீ பேசும்பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். நீ பேசும்பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அவங்க சூழ்நிலை எல்லாம் மாறிடும். அதுக்குதாங்க தேவனால் எங்களுக்கு அளிக்கப்படுகிற ஆறுதலினால் எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய பிராணிகளோடு அழைக்கப்படும். அதே எங்களுக்கு ஒரு சகல உபத்திரவங்களிலும் அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு சரி பண்ணி தோஷிட்டு போறது இல்லைங்க. உண்மையே ஒரு ஆறுதலின் ஸ்தம்பமாய் நிக்க வைப்பார். உன் கிட்ட வந்தா ஆறுதல், உன் கிட்ட வந்தா கம்ஃபர்ட், உன் கிட்ட வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ பேசுறத கேட்டா உன் கூட இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா உன்கிட்ட இருந்த அந்த ஆறுதலின் மன உருக்கம் பாய்ந்து சென்று, அல்லேலூயா, எதற்கு உன்னை இந்த பாதையில கர்த்தர் கொண்டு வருகிறார்? உனக்கு ஆறுதல் செய்கிறது மாத்திரம் அல்ல, உன்னை கொண்டு பல ஆயிரங்களை சந்திக்கும்படி, உன்னை கொண்டு பல நபர்கள் ஆறுதல் அடையும்படி, உன்னை கொண்டு பல நபர்கள் தேர்தல் அடையும்படி, ஆற்றி தேற்ற உன்னை ஒரு கருவியாய் வைக்கும்படி கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல. ஏதேன் தோட்டம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரின் தோட்டம் என்பதும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுவும் தோட்டம் சொல்ல உன்னதப்பட்டுல போனீங்கன்னாலும் நிறைய இடத்துல இருக்கு கர்த்தருடைய தோட்டம். கர்த்தருடைய தோட்டம் என்பது செழிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் தப்பாமல் கனி கொடுக்கிறது தான் கர்த்தருடைய தோட்டம். வெளிப்படுத்தல இருக்கு, எசேக்கியேல்ல இருக்கு. ஏதேன் தோட்டத்தை போதும். அதுவும் எப்படி சொல்றாரு? வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போதும், அதன் அவாந்தர வெளியை
கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆக்குவார். அப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அது உண்டாயிருக்கும். அந்த உண்டான சத்தத்தை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பாட்டை கேட்ட உடனே அப்படியே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நீ ஜெபிக்கும் பொழுது சத்தம் வரும் பொழுது அந்த ஜெப சத்தம் அவங்களுக்கு ஆறுதலாகும். கர்த்தர் ஆறுதல் செஞ்சு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல வச்ச உடனே அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். உள்ளில் இருந்து முன்பு கொண்டு போவான். எப்படி அந்த பாத்திரத்துல இருந்து திராட்சை ரசம் வெறும் காலி பாத்திரம் கை கழுவோம், ஒரு மூலையில இருக்க பாத்திரம் கையும் காலம் ஊழல்கள் கழுவும். அதை கொண்டு அதுல தண்ணீரை நிரப்பி அதுல அற்புதம் செஞ்சு அதிலிருந்து திராட்சை ரசத்தை கொண்டு போனது போல ஒண்ணும் இல்லாத உடைக்கப்பட்ட வாழ்க்கையை வச்சு பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றலாம். ஒன்னிலிருந்து கொண்டு போவான். அது சுவையா இருக்கும். அமை சொல்லுங்க, கர்த்தர் ஆறுதல் படுத்துறாரு, தேர்தல் படுத்துறாருன்னு அது சுவையா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களை நான் தேற்றுவேன். என் ஜனங்களை நான் தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். ஒரு சிலர்கள் அவர்கள் தேற்றப்படுவார்கள். அவர்களுக்கு வனாந்திரம் மாறும், அவாந்திர வெளி மாறும் என்று கர்த்தர் சொல்லுங்க. எல்லா கண்களை மூடிட்டு ஒரு சமூகத்துல அன்பின் பரலோகத்திற்காகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சமூகத்துல வருகிறதையா அந்தவரே எத்தனையோ பேர் இன்றைக்கு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை போராட்டம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறாதா என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆற்றுவார் இல்லாமல் தோற்றுவார் இல்லாமல் எனக்கு ஒரு ஆதரிக்க ஒருவரும் இல்லையே, எனக்கு ஆதரவாய் பேச ஒருவரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, என்னை ஆற்ற தேற்ற யாருமே இல்லையப்பா. எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா ஒரு அன்பான வார்த்தை இல்லையே, என்னை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லையே, உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஆள் இல்லையே, என் வாழ்க்கையில எதையுமே செய்ய உதவி செய்ய ஆட்கள் இல்லையே. எத்தனையோ பேர் இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில ஆறுதல் இல்லாமல் தேர்தல் இல்லாமல் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை வருகிறது, நானே உனக்கு ஆறுதல், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் உன்னை திரட்டுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வனாந்திரம் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல மாறும், அது ஏதேனை போல மாறும், ஏதேன் தோட்டமாய் உன்னை வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய தோட்டம், நீ கர்த்தருடைய தோட்டம், நான் உனக்கு ஆறுதல் செஞ்சா நீ கர்த்தருடைய தோட்டத்தை போல இருப்பாய். உன்னை கொண்டு பல ஆயிரங்கள் ஆறுதல் அடை நம்பியார்கள். நீ சொன்ன வார்த்தைக்காக எல்லா ஜனங்களை கர்த்தர் ஆட்சி தேற்றி பலப்படுத்த ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலத்தில்